அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா 10/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று கோடி கடனாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீரும் 2 கிராம்பு மட்டும் இருந்தால் போதுங்க. மிக பெரிய கடனை கூட உடனே அடைத்து விடலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இதை செய்த அடுத்த நொடி மேஜிக் போல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் உகந்தது, ஹனுமனுக்கும் உகந்தது, அதே போல் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கும் உகந்தது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு சிறந்த பலனை தரக்கூடியது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பணவரவு ஏற்படுறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் குறையவும் இந்த நாளில் இந்த தெய்வங்களை வழிபடும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் ₹1 கூட கையில் பணம் தங்க மாட்டேங்குது. கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் இருக்குது. என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே இது சிறந்த தீர்வை கொடுக்குங்க. சில பேருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கர்ம வினையின் அடிப்படையில் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையிலும் சரி வீட்டிலும் சரி மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் இருக்கும். வேறு ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். இது அனைத்தையும் அடியோடு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான ஒரு கிளாஸில் தண்ணீர், அது கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம், இல்லை பித்தளையால் ஆனதாக இருக்கலாம், சில்வர் கிளாஸாக இருக்கலாம், எவர் சில்வர் கிளாஸாக இருக்கலாம். எச்சில் படாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. இதற்கு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு நமக்கு தேவைப்படும். அந்த கிராம்பில் பார்த்திங்கன்னா மொட்டு பகுதி இருக்கிறது போல் 2 கிராம்பு உடையாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இப்படி 2 கிராம்பு எடுத்துக்கிட்டீங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை ரூமில் தான் செய்யணும். பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வழிபாடை நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரிடம் தான் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே இருக்காது. எந்த ஒரு துயரத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். இந்த மனிதனுடைய முகம் இல்லாமல் விலங்குகளுடைய முகம் கொண்ட தெய்வத்திற்கு அதீத சக்தியுடையது. நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆஞ்சநேயருடைய சக்தி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான காடு தான் ஆஞ்சநேயர். இவரிடம்தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம். அதாவது ஸ்ரீராமருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவருடைய துக்கத்தையும் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்ததுக்கு வழிவகுத்தது ஆஞ்சநேயர் தான். அந்த அளவுக்கு தெய்வத்திற்கே அருள் புரிந்தவர். தன்னுடைய பக்தர்கள், அதாவது ஆஞ்சநேயரை நீங்கள் நம்பி வழிபடும்போது இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது கோடி கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் இந்த ஒரு வழிபாடை அவரை நினைத்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்று மாலை நேரத்தில் 6லேருந்து 9 மணிக்குள்ளே பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கிளாஸ் இல்லை, டம்ளர் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கிண்ணம், சுத்தமான கிண்ணத்தில் ஃப்ரெஷ்ஷான வாட்டரை பிடிச்சி வச்சுக்கோங்க பூஜை ரூமில். அதில் பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, அதாவது மொட்டு பகுதி இருக்கக்கூடிய கிராம்பை 2 அந்த தண்ணியில் நீங்கள் போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனுடைய தொகையை சொல்லி அந்த கடனை தீர்க்குமாறு நீங்கள் ஹனுமனிடம் பிரார்த்தனை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை முழுவதும் தீர்ந்து நல்ல ஒரு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தருமாறு ஹனுமனிடம் நீங்கள் பிரார்த்தனை வைங்க. இப்படி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இது. கடனை அடைத்து பணத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான ஆஞ்சநேயருடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை மட்டும் உங்களால் 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை 54 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் பூஜை ரூமில்
பெருந்தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு, பலகை, பெட்ஷீட் இது போல் இருக்கிறதுல உட்காந்துட்டு அந்த தண்ணியில் 2 கிராம்பு போட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டீங்க. அதை தீர்த்து தருமாறு நீங்கள் ஆஞ்சநேயரிடம் மனமார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நான் சொன்ன முறையில் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ ஹனுமான் ஆவேஷாய ஆவேஷாய ஸ்வாஹா. ஓம் நமோ ஹனுமான் ஆவேஷாய ஆவேஷாய ஸ்வாஹா. ஓம் நமோ ஹனுமான் ஆவேஷாய ஆவேஷாய ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இந்த தண்ணீரை நீங்கள் அபிஷேகம் போல் ஊற்றணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவலிங்கத்தோடைய கோவில், அதாவது சிவபெருமானுடைய கோவில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் இந்த ஒரு தண்ணீர், அதாவது 2 கிராம்பு போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த தண்ணீரை ஊற்றுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அரச மரம் இருந்தாலும் சரி, ஆலமரம் இருந்தாலும் சரி, வில்வ மரம் இருந்தாலும் சரி, அதனுடைய வேரில் இந்த தண்ணீரை ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த 2 கிராம்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது அபிஷேகம் போல் இந்த தண்ணியை ஊற்றின பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த 2 கிராம்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த கிராம்போடு அந்த தண்ணீரை ஊற்றுங்க. ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த 2 கிராம்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுடுங்க. இதே போல் நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் செய்யணும். ஒரே ஒரு முறை தாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நாளைக்கும், அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டீங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 5 நாளுமே இதே போல் ஒரு சுத்தமான கிளாஸில் தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கோ அதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதே தண்ணீரை எடுத்துகிட்டு போய் சிவலிங்கம் இல்லைன்னா ஏதாவது நான் சொன்ன மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய வேரில் ஊற்றிட்டு அந்த 2 கிராம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே போல் 5 நாள் செய்கிறீங்க. 2 கிராம்பு மொத்தம் 10 கிராம்பு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. இதை மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமையில் இந்த தண்ணீரை ஊற்றி 2 கிராம்பு எடுத்துருக்கீங்க பாருங்கள். அந்த 10 கிராம்பையும் ஒரு அகல் விளக்கில் வச்சு கடுகெண்ணெய் இருந்துச்சுன்னா கடுகெண்ணெய் ஊற்றுங்க. சப்போஸ் கடுகெண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த கிராம்பை வச்சு ஒரு தீபமாக ஏற்றி இதை ஹனுமன் கோவிலையும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். சிவபெருமான் கோவிலையுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா சிவபெருமானுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோடி கடனாக இருந்தாலும் ₹1 கூட கடன் இல்லாத வாழ்க்கை இது உங்களுக்கு பெற்றுத்தருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முழுவதும் தீர்க்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய மற்றும் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் ஒரே ஒரு முறை மற்றும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.